ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக கேக் செய்ய கற்றுக்கணுமா? அப்போது அதியா கேக்ஸ் அண்ட் ப்ரௌனியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் டீ கேக், அதாவது பேக்கரி ஸ்டைலில் டீ கேக் எப்படி செய்ய நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 190 கிராம் அளவில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி ஜல்லடை கொட்டிட்டு பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூனும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து உங்கள் விருப்பம் போடனா போட்டுக்கலாம், இல்லை வேணாட்டி விட்டுறலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். இது மூணையும் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டைம் மேலே நீங்கள் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி ஒரு மிக்சர் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டைம் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிரமம் பார்க்காம 3 டைம் நல்லா சலிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மைதாவும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா சேரும்போது நமக்கு வந்து கேக் நல்லா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். பேக்கரியில் செய்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிற கேக்கு அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா ரொம்ப நல்லா சலிக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சும்மா நார்மலான ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து இது மாதிரி சலித்து வச்சுக்கோங்க. 3 டைம் நீங்கள் நல்லா சலிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனா சாஃப்டாக கிடைக்காது. ஏன்னா ஒன்றோட ஒன்று கலக்காது, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நிறைய பிரச்சனை இருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வீட்லேயே பேக்கரியில் செய்கிற மாதிரி டீ கேக்கு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ண தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா இவ்வளோ சாஃப்ட் கிடைக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து முட்டையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக, முட்டையோட மஞ்சள் கருவை தனித்தனியாக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு வெள்ளை கருவை தனியாகவும் மஞ்சள் கருவை தனியாகவும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணுறதை எடுத்து பிளெண்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் அளவு எடுக்கலை, நான் மூடியிலே அப்படியே அளவு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும் அப்படிங்கிறனால நான் அந்த அளவுலேயே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே ஊற்றிக்கோங்க. ஸ்பூனில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அளவு தெரியும். இது மாதிரி மூடியில் ஊற்றுனீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அளவு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு அளவு தெரியாது. அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் ஹெவியாக ஸ்மெல் இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த ஸ்மெல்லே நமக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ இருக்கும். அதனால தான் சொல்கிறது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான், ஒரு டீஸ்பூன் தான் அளவு. அதே மாதிரி நம்ம மைதா மாவு எடுத்த அதே கப்லையே சுகரையும் எடுத்துக்கோங்க. சுகரை வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, 3 பங்காக பிரித்து தான் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பங்கு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து ஒரு 2வது பங்கு கொட்டியிருக்கேன். அதுவும் கலக்கி எடுத்துகிட்டு இப்போ 3வது பங்கு கொட்டியிருக்கேன். நான் வந்து கலக்கிறவங்ககிட்ட காமிக்கல, அது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால உங்களுக்கு காமிக்கல. இப்படி கீழே சாய்க்கும் போது அது கீழே கொட்டக்கூடாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப திக்கான கண்டென்சனில் இருக்கணும். அந்த கண்டென்சன்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கேக் சாஃப்ட் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெள்ளைக்கரு நல்லா நீங்கள் அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட் கிடைக்கும். அடுத்து மஞ்சள் கருவை உள்ளே ஊற்றிட்டு இதில் வந்து நீங்கள் லைட்டாக எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சள் கருவோட அந்த கவிச்சி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே மாவை நம்ம சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அந்த மாவை எடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 3 டைமாக நான் கலந்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நீங்கள் கலக்குனீங்கன்னா மட்டும்தான் கேக் நல்லா ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணிவிட்டு நல்லா கலக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் கலக்கிட்டிங்கனாலும் இதாயிரும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலில் ரீஃபைண்ட் ஆயில், எண்ணெய், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் பால் ஊற்றி அதில் கொஞ்சம் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா கேக் அந்த மாவையும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா அந்த கேக்கு கெட்டியாகுதில்ல, அந்த மாவு கெட்டியாகுதில்ல, அந்த மாவு வந்து கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஊற்றினோம்னா நம்ம கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது ஊற்றுறது. பால் வந்து எப்பயுமே சூடாக சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு சேர்க்கக்கூடாது. கரெக்டாக பதத்தில் நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி அப்புறம் ஒரு ட்ரே எடுத்து
அதில் ஆயில் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், சும்மா இப்போ உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். நல்லா ஊற்றிட்டு நல்லா 2 தட்டு தட்டினீங்கன்னா இது மாதிரி பபிள்ஸ்லாம் மேலே வந்துடும். மேலே வந்தோடனையும் நீங்கள் வந்து ஒரு குச்சியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பூனோ அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஒரே பக்கமாக மாவு இருக்காது, எல்லாம் நார்மலாகிடும், கரெக்டான மெத்தடில் வந்துடும். இப்படி 2 தட்டு தட்டிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மலை மாதிரி குமிஞ்சு வராது, உங்களுக்கு நார்மலான பதத்தில் உங்களுக்கு அந்த மாவு கிடச்சிரும். நான் வந்து எங்கிட்ட அந்த ட்ரே இல்லாத கேக் பண்ணுற ட்ரே இல்லாதனால தான் நான் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். என்கிட்ட ஸ்கொயர் ஷேப் இல்லை, அதனால தான் நான் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் இருக்கோ நீங்கள் அதில் ஊற்றி வச்சுக்கலாம், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. கேக் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தனால கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. பாருங்கள், அல்ட்ரா சாஃப்டாக கிடச்சிருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பீஸ் கூட யாரும் மிச்சம் வைக்கல, எல்லாம் சாப்பிட்டாங்க.